Hi viewers, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல அவரைக்காயில ஒரு எக்ஸலென்ட்டான ரெசிபியை தான் பார்க்க போறோம். ஆமாங்க, அதுதான் அவரைக்காய் சாப்ஸ். இப்போ இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்கிரிடியன்ட்ஸ் ரெடியா இருக்கு. சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க. ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கணும்லாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட் கலர் மாதிரி கண்ணாடி மாதிரி ஆனாலே போதும். இப்போ இது கூட 6 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கலாம். இப்போ தக்காளி நல்லா சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகு பொடி 1 டீஸ்பூன் நல்லா சேர்த்து வதக்கிட்டு ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க 1/4 கிலோ அவரைக்காயை சேர்த்து நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது இப்போது ஒரு 5 நிமிஷம் மூடி வேக வச்சிடலாம். அடிக்கடி கொஞ்சம் கலந்து விடுங்க, கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த அவரைக்காய்க்கு நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறோம். இப்போ 1 கப் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி 200 ml சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் கரம் மசாலா போட்டுக்கோங்க. நான் கருணாநிதி கரம் மசாலா போடுறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா மசாலா கலக்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு வேக வச்சிடலாம். அடிக்கடி கலந்து விடுங்க, அதுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக இப்போ 5 நிமிஷம் நல்லா ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவி எரிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான அவரைக்காய் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி கூட சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். வெறும் ரசம் சாதத்துக்கு கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இன்னும் நீங்கள் கிரேவியாக வேணும்னா இன்னும் நிறைய தண்ணி ஊற்றி அதை நீங்கள் கிரேவியாக கூட செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் பிரியாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.